ஹாய், வெல்கம் டு தவிஸ் கிச்சன்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த வெயிலுக்கு இதமான ஒரு சம்மர் ட்ரிங்க்கு. சம்மர் ட்ரிங்க்கு மட்டும் இல்லாமல் ஹெல்த் ட்ரிங்க்கும் கூட. இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். இப்போது ஒரு கைப்பிடி மாதுளம்பழம், 4 வாழைப்பழம், அரை மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன். அத்திப்பழம் 3, ஒரு கால் கைப்பிடி கருப்பு திராட்சையை அப்படியே ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது சப்ஜா சீட்ஸை இது மாதிரி ஊற வச்சுக்கலாம். இப்போ சம்மர் ட்ரிங்க் இப்போ நம்ம ரெடி பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம். இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊறினா போதும். ஊற வச்சு அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக நம்ம ஒரு ட்ரிங்க்ஸுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பாதாம் பிசினை ஊற வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து போட்டுடலாம். போட்டுட்டு தண்ணி 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இதுவே நம்மளுக்கு போதுமானது. இது அப்படியே உப்பி கொஞ்சம் நல்லா அப்படியே சாஃப்ட் ஆகிட்ட பிறகு அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்ச பாதாம் இதை போட்டுக்கலாம். சப்ஜா சீட்ஸு கொஞ்சம் ஒரு கரண்டி ஊற்றிடலாம். நம்ம அரை மூடி தேங்காய் வச்சுருந்தோம். அந்த அரை மூடி தேங்காவை எடுத்து அதை துருவி அதை பாலில் வர வச்சு இதில் வச்சு ஊற்றிக்கலாம். நம்ம ஊற வச்ச அந்த அத்திப்பழம், கருப்பு திராட்சை, அப்புறம் வாழைப்பழம் இருந்துருக்குல்ல, அதை இதில் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி அடித்து மிக்சியில் இப்போ அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை அவங்கவுங்க தேவைக்கேற்ற மாதிரி இனிப்புக்காக அவங்க போட்டுக்கலாம். நான் 5 டீஸ்பூன் போடுறேன். அது ஆல்ரெடி தித்திப்பு இருக்கும். அதில் நாட்டு சர்க்கரையை போடும்போது தித்திப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். அவங்கவுங்க தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் 5 டீஸ்பூன் போடுறேன். 4 டீஸ்பூன் போடுறேன். பார்த்துங்க. இதெல்லாம் ஒரு சேர மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் வந்துடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க லைட்டாக ஃப்ரிட்ஜில் வச்சு அதை சர்வ் பண்ணிடலாம். இது மெயினாக இப்போ இந்த காலகட்டத்தில் சம்மர் ட்ரிங்க்ஸும் கூட ஹெல்த் ட்ரிங்க்ஸ் கூட இது என்னென்னா வயிறில் இருக்க புண்ணு இல்லை அல்சர் எதாவது இருந்தால் கூட நம்மளுக்கு ஆற்றி விட்டுரும். இப்போ மோஸ்ட்லி மத்தியான டைமில் சாப்பிடாதவங்க செய்யாதவங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த ட்ரிங்க்ஸ் பார்த்திங்கனாக்கா மத்தியானம் சாப்பாடுறதுக்கு முன்னாடி இது எடுத்துக்கிட்டாக்கா கொஞ்சம் வயிற்றுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். ரொம்ப சத்தான ஒரு ட்ரிங்க்ஸ் இது. அது வாரத்தில் மாதத்தில் ஒரு வாட்டி 2 வாட்டி எடுத்துக்கிட்டால் கூட நல்லாயிருக்கும். குளிர்ச்சி கொஞ்சம் அதிகம் குளிர்ச்சியாக இருக்கும். அது ரொம்ப கோல்டாக இருக்கும்போது கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். இந்த ட்ரிங்க்ஸை ஃப்ரிட்ஜிலேருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ நம்ம ஊற்றி சர்வ் பண்ணிடலாம். இந்த வெயிலுக்கு நல்லா கமன்ட்டு நல்லா சும்மா குளிர்ச்சியாக ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதே மாதிரி வீட்லேயும் செஞ்சு பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள். இதுக்கு மேலே கார்னிஷிங் டாப்பிங்காக கொஞ்சோண்டு மாதுளம்பழம் முத்துக்கள் நட்ஸு கொஞ்சம். இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பசங்களுக்கு கொடுத்து அசத்தி பாருங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக. தேங்க்யூ.